கைஸ் இங்க ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா தங்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பையனுக்கு சம்பளம் கொடுக்கும் போது இடையில ஒரு கல்யாணத்தை வச்சு வந்து கொடுத்துறா. அவன் அந்த பணத்தை பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வேகமா ஒரு போன் ஷாப்புக்கு போய் ஒரு போன் வாங்குறதுக்காக வந்து போறான். அந்த ஷாப்போட ஓனர் இப்போ அதுல ஒரு கள்ள நோட்டு இருக்கிறத பார்த்த உடனே இது கள்ள நோட்டு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அவனும் அதை செக் பண்ணி பாக்குறான். அது கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேகமா சைக்கிள் எடுத்துட்டு அதோட ஓனர் கிட்ட போய் இது கள்ள நோட்டுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நான் உனக்கு எந்த ஒரு கள்ள நோட்டுமே கொடுக்கல, என்ன ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத, உடனே இங்கிருந்து கிளம்புன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு வந்து போயிடான். இப்ப மறுநாள் அவன் வேலைக்கு வந்து கேஸ் ஆனது தூக்கிட்டு இருக்கும்போது சிலிண்டர் ஆனது வழக்கத்துக்கு மாறா வெயிட் ஆனது கம்மியா இருக்கிறது மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. வெயிட் கம்மியா இருக்கும் இவனுக்கு டவுட் ஆனது ஏற்பட்டு அன்னைக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனோட கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு பாக்குறான். பார்த்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் கேஸ பார்த்தனா இன்னொரு சிலிண்டருக்கு மாத்திட்டு வந்து இருக்காங்க. இவன் பார்த்ததுக்கு அப்புறமா இத மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு வீடா போய் இவங்க நடத்தக்கூடிய ஸ்கேம பாத்தினா சொல்ல வந்து செய்யறான். இப்படி பண்ணிட்டு இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு வழக்கத்துக்கு மாறா பாத்தினா சம்பளத்தை விட அதிக பணமானது கொடுத்து அவன் வாய் அடைக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து வாங்கி வச்சுக்கிறான். பட் இதுக்கு அப்புறமா தான் ட்விஸ்டே வந்து நடக்கும். அந்த பையன் பார்த்தனா இதுக்கு முந்தினாலே போலீஸ் கிட்ட பார்த்தனா இந்த ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் ஆனது பண்ணிருப்பான். போலீஸ் அந்த கம்பெனி பார்த்தனா செக் பண்ணி பார்த்துட்டு அவன் சொன்னது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கம்பெனிக்கு பார்த்தனா சீல் வச்சுட்டு வந்து போயிடுறாங்க.